இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் அசாம், மணிப்பூரில் பல நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி, இப்ப இந்த ஆண்டு பார்க்குறோம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் முன்கூட்டியே துவங்கி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், அதே சமயம் வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரக்கூடிய கனமழை அந்த மாநிலங்களை பலவாறாக தாக்கி இருக்கிறது. மக்கள்லாம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்கிறத காட்சிகள் மூலமாகவே பார்க்க முடியுது. குறிப்பாக அசாம், மணிப்பூரில் இந்த மாதிரி இன்னும் பல நகரங்கள் பட்டியலிடப்படுது. அதை பற்றிய முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த மட்டும் அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அசாமும் அதே போல மணிப்பூர் மாநிலமும் தான். அசாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுஹாத்தில முக்கிய நகரமான கவுஹாத்தியின் அனில் நகர், நபீன் நகர், பெல்டோலா இந்த பகுதிகள்லாம் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. அங்குள்ள மக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் ஒவ்வொரு நகரத்திலும் மூழ்கி இருக்கிறதுனால அங்குள்ள மக்களை எல்லாம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மூலமாக படகுகள் மற்றும் டிராக்டர்கள் மூலமா மீட்டுட்டு வர்ற அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது இந்த இடத்துல அப்படின்னா கம்ப்ரூப் மாவட்டத்துல நிலச்சரிவு, அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. அதுல 5 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் அசாம் மாநிலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. ஜூன் 3ஆம் தேதி வரை அசாம் மாநிலத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதால் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகத்திற்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. இது அசாம் மாநிலத்தோட நிலைமை. அப்படின்னா மணிப்பூர்ல அப்படியே வேறு மாதிரியாக இருக்கு. இம்பால் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிற நகரங்கள் நீர்ல மூழ்கி இருக்கு. சேனாபதி மாவட்டத்துல உக்ரூல் தடுபி அந்த சாலை முற்றிலுமாக நிலச்சரிவு ஏற்பட்ட போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கிற சக்தி ஆறுகள்ல நீர்மட்டம் அதிகரித்து அங்குள்ள கரையோர மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த 2 மாநிலங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அருணாச்சல் பிரதேசத்திலும் அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கூட மழையின் தாக்கமானது அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி பாரதி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.